الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களில் இருந்து முழுமையாக எமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாகி வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான அந்த ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் எம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்தருள்வாயாக. புண்ணியங்கள் பல பூத்து குலுங்கக்கூடிய அந்த மாண்பான ரமலானுடைய மாதத்தை இந்த வருடமும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த நோன்பு காலத்தை அடைந்து நோன்பு நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்கி உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் சுவன பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் எம் சமூகத்தினருக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையையும் நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், அடியார்களோடு மிகவும் பாசமுள்ளவன். அதனால் தான் கண்ணியமான மாதங்களையும் நேரங்களையும் எங்களுக்கு அவன் தந்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு நாள் காலையை நாங்கள் அடைகிற போது அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வஆஃபானி ஃபீ ஜஸதி, இன்றைய நாள் வாழ்வதற்கு என்னுடைய ரூஹை, உயிரை எனக்கு மீண்டும் தந்த இறைவா உனக்கே புகழ் அனைத்தும். நோயில்லாத உடல் சுகத்தை தந்தாயே உனக்கே எல்லா புகழும் என்ற இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் கண் விழித்தவுடன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். காலையிலே கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வஆஃபானி ஃபீ ஜஸதி,
இந்த துஆவை ஓதிக்கொண்டுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையிலே கண் விழித்து இந்த உலகத்தை பார்ப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஹயாத்தை தந்திருக்கின்றான். எங்களுடைய இந்த உயர்ந்த இலட்சியமாக நாங்கள் நினைத்து அந்த சுவன வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற போது மாத்திரம்தான் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு விமோசனம் தரக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் யார் ஒருவர் ஷைத்தானியத்தான செயற்பாடுகளில் தன்னுடைய வாழ்க்கையாக அவர் அமைத்து ஷைத்தானுக்கு வழிபட்டுக் கொள்கிறாரோ உலகத்திலும் அவர் நஷ்டமடைந்து விடுவார், மறுமையிலும் நஷ்டமடைந்து விடுவார். ஆக நாங்கள் நாளாந்தம் அல்லாஹ்வோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். அதற்கான ஒரு தொடர்பாடலாகத்தான் 5 நேர தொழுகையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கினான். யார் ஒருவர் நாளாந்தம் தொழுகையில் ஈடுபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வோடு தொடர்பிலே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும். இஸ்லாமிய 4 கண்ணியமான மாதங்களில் ரஜபுடைய மாதம் ஒரு முக்கியமான இடத்தை இஸ்லாத்திலே வகிக்கிறது. இஸ்லாத்தின் பல வரலாற்று முக்கியத்துவங்கள் வாய்ந்த வரலாற்று நிகழ்வுகளை சுமந்ததாக இந்த ரஜபுடைய மாதம் திகழ்கிறது. தொழுகை மிஅராஜின் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக அல்லாஹின் பக்கம் நாங்கள் துஆ செய்து எங்களை இணைத்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமான நிலையில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபிலே நாங்கள் தயாராக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் பொழுது அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் வந்து, நபியே நாயகமே, இந்த ரஜபுடைய மாதத்தில் எவ்வளவு அமல் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்யுஹன்னாஸ் ஹுது மினல் அமலி மா துதீகூன். என் அருமை தோழர்களே, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல எல்லா காலங்களிலும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு செய்யுங்கள், இவைகளை செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அவ்வளவு செய்யுங்கள் என்று எண்ணிக்கையோ அதனுடைய பருமனையோ அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டவில்லை. ஹுது மினல் அமலி மா துதீகூன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களோட சக்திக்கு ஏற்றாற் போல எதை செய்ய முடியுமோ அதை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் வளமையாக எந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அமல்களிலே நாங்கள் அதிகூடிய கவனம் செலுத்திக் கொள்வதோடு மேலதிகமாக என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடியதாகத்தான் இன்றைய ஹுத்பாவை நான் அமைத்துக் கொள்ள இருக்கின்றேன். பொதுவாக எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சொல் அதிகமாக பிரபலியமாக பேசப்படுவதுண்டு. எங்களை விட சிறந்ததோர் வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவரை பார்க்கிற போது அவருக்கு அல்லாஹு தஆலா எல்லா வகையிலும் பரக்கத் செய்திருக்கிறான், பரக்கத்தான வாழ்க்கை வாழ்கிறார் என்று நாங்கள் அந்த பரக்கத் என்ற சொல்லை அதிகமாக மொழிவதும் மற்றவர்கள் சொல்லுவதை காதுகளால் கேட்டு அந்த சொல் எங்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு சொல்லாக அமைந்து விட்டது. பரக்கத் என்றால் என்ன கண்ணியத்திற்குரியவர்களே? அது வெறுமனே பணத்தோடு பொருளோடு மாத்திரம் அல்ல, அதிகமான செல்வம் இருப்பது மட்டுமல்ல பரக்கத். குறைந்தவற்றிலே நிறைவான வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறார் என்றால் அதிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்பது அடையாளம். நேரத்திலே வீணான நேரத்தை பயன்படுத்தாமல் கிடைக்கின்ற நேரத்தை, ஓய்வான நேரத்தை, எந்நேர ஓய்வையும் பயன்படுத்தக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா நேரத்திலே பரக்கத் செய்திருக்கிறான். மன உள்ளத்திலே இருக்கக்கூடிய உள அமைதியை, மனதிலே ஒரு அமைதியை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்றால் பதட்டம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், மனக்குழப்பம் இல்லாமல், மனக்கவலைகள் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நாளில் உடல் சுகத்தோடு பசிபட்டினி இல்லாமல் நானும் என்னுடைய மனைவி மக்களும் வாழ்கிறோம் என்றால் அது அல்லாஹ் தந்த ஒரு பரக்கத். அதே போல குடும்பத்தார்களோடு, நெருங்கிய உறவினர்களோடு சந்தோஷமாக, பிரிவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்றால் அதிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆக பரக்கத் என்பது மாடி வீடுகளை கட்டுவது மாத்திரமல்ல, கண்ணுக்கு கவர்ச்சியான வாகனங்களை எடுத்து ஓட்டுவது மட்டுமல்ல, இவை எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்கான உடல் சுகம் இல்லை என்றால் அவனிடத்திலே மலையளவு சொத்துக்கள், செல்வங்கள் இருந்து என்ன பயன் இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் இருக்கிறது. முகத்தை பார்த்து வாப்பா என்று அழைப்பதற்கு,
மனைவியை பார்த்து உம்மா என்று அழைப்பதற்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை என்றால் மலையளவு சொத்துக்கள் செல்வங்கள் இருந்து என்ன பயன் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே? ஆக பரக்கத் என்பது நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு சொல்லாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அந்த பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது மதீனாவில் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்லுகிறார்கள். விருந்துண்டதற்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து விடை பெற்று வெளியே வருவதற்கு முன்னால் விருந்தளித்தவருக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி விருந்தளித்தவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ எதனை கொடுத்திருக்கிறாயோ அதிலே நீ பரக்கத் செய்வாயாக. வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. இரண்டு வார்த்தைகள், முழு துனியாவும் அந்த துஆவிற்குள்ளே அடங்கிவிட்டது, முழு ஆখিরাவும் அந்த துஆவிற்குள்ளே இடம்பெற்று விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஜவாமிஉல் கலிம், சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் உள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். கொஞ்சம் பேசுவார்கள், அதிகமான கருத்துக்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அந்த சொல்லிலிருந்து விளங்கக்கூடிய அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அவருடைய துஆக்கள், பிரார்த்தனைகள் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு நிக்காஹ் வீட்டுக்காக நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஒரு திருமண வீடு, ஒரு வலீமா, குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு உணவு விருந்தோம்பலுக்காக அழைக்கப்படுகிறோம் என்றால் கை நிறைய ஹதியாக்களையும் அன்பளிப்புகளையும் கொண்டு செல்வது மாத்திரமல்ல, விருந்தோம்பலுக்காக செல்லுகின்ற நாம் விருந்தளித்தவருக்காக உள்ளத்தால் மனமாற இந்த துஆவை செய்தாலே போதும், நாங்கள் கை நிறைய கொண்டு போகக்கூடிய பெருமதியான அந்த ஹதியாக்களை விட எங்களுடைய துஆ மிக பெருமதியானது. அந்த துஆ அவர்களை வாழ வைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, விருந்தளித்தவருக்காக கஷ்டமான நிலையில், துன்பமான நிலையில், யார் என்னுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, என்னுடைய கடனை யார் அடைப்பதற்கு எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற போது யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்தார்களே, ஆனால் அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ், அவருக்கு நீ இன்னும் பரக்கத் செய்வாயாக, கொடுத்தவற்றிலே நீ அதிகப்படுத்துவாயாக, வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று பிரதி உபகாரமாக நாம் அவருக்கு துஆ செய்வதுதான் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய பிரதி உபகாரமாகும். இது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துஆ. மற்றவருக்கு நாங்கள் பரக்கத்தை வேண்டி துஆ செய்வது. பரக்கத் என்பது நான் மாத்திரம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒன்று அல்ல. என்னை போல மற்றவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எனக்கு இருக்கக்கூடியவைகள் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான ஒரு முஸ்லீமினுடைய ஒரு உண்மையான ஒரு நல்லெண்ணமாக இருக்க முடியும். அந்த பரக்கத் என்பது ஒரு நாட்டுக்கு தேவையா, வாழக்கூடிய ஒரு ஊருக்கு தேவையா, நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வீட்டுக்கு தேவையா? அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு நாட்டில் உள்ளவர்கள், ஒரு ஊரில் உள்ளவர்கள் உண்மையாகவே இறை விசுவாசியான முஃமின்களாக வாழ்ந்து அல்லாஹ் ஏவி அவனுடைய கட்டளைகளை எடுத்து அவன் தவிர்ந்து நடக்குமாறு, எங்களை அவன் எந்த விடயங்களில் இருந்து தவிர்ந்து நடக்குமாறு ஏவினானோ அந்த தீய விடயங்களிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்து உண்மையான முஃமினாக, தக்வாதாரியாக ஒருவர் வாழ்வாரையானால் அந்த நாட்டுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். அவர் வாழுகின்ற பிரதேசத்துக்கும் ஊருக்கும் அல்லாஹு தஆலா வானத்தினுடைய பூமியினுடைய பரக்கத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், லஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்காக நாங்கள் திறந்து கொடுப்போம், பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களில் இருக்கக்கூடிய பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். வல் அர்த், பூமியினுடைய பரக்கத்தின் கதவுகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லுவதெல்லாம், நீங்கள் உண்மை முஃமின்களாக வாழுங்கள், என்னுடைய பரக்கத்தை கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முஃமின் என்றால் யார் கண்ணியத்திற்குரியவர்களே? எத்தனையோ பல அடையாளங்கள் உண்டு. அதில் ஒன்றை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். யார் ஒருவர் 5 நேரம் தொழுகின்றாரோ அவர் முஃமின் என்பதற்கு அடையாளம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முஃமின் என்றால் யார்? உண்மை பேசுகின்றவர் முஃமின். முஃமின் என்றால் யார்? அடுத்த வீட்டுக்காரனுக்கு சொல் செயல் நடத்தையினால் அநியாயம் செய்யாதவர் உண்மையான முஃமின்.
முஃமின் என்றால் யார்? தன்னுடைய வீட்டுக்கோ தன்னுடைய தொழிலகத்துக்கோ தன்னை நாடி வருகின்ற ஒரு மனிதரை விரட்டாமல், முகம் கோணாமல், முகம் சுளிக்காமல் தேடி வந்தவரை உபசரித்து அவருக்கு தேவையான உதவிகளை, விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறாரே, அவர் முஃமின் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு மேலால் நான் செல்லுவதற்கு விரும்பவில்லை. இந்த பண்புகள் என்னிடத்தில் இருக்குமையாக இருந்தால் நான் முஃமின் தான். என்னுடைய வீட்டின் கதவை அல்லாஹுடைய பரக்கத் வந்து தேடி வந்து தட்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாட்டுக்கும் ஊருக்கும் ஆங்காங்கே அல்லாஹுடைய பரக்கத் வந்து செல்வது ஒரு புறம் இருக்கட்டும், என்னுடைய வீட்டின் கதவை தட்டுவதற்கு, பரக்கத் வந்து சேர்வதற்கு நான் முஃமினாக வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த ரஜபுடைய மாதத்தில் எல்லா தொழுகையையும் கரெக்டாக முறையாக தொழுகிறோம், சுபஹு தொழாமல் படுத்துறங்குகிறோம் என்றால் அவன் தான் முனாஃபிக் என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை சுபகையும் தொழுகின்றோம். ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் அல்லது ஒரு பப்ளிக் ஹாலிடே, ஒரு போயாடே வந்துவிட்டால் எல்லோரும் கதவை திறக்காமல் சுபஹு தொழாமல் படுத்துறங்குகின்றோம் என்றால் அவன் தான் சந்தர்ப்பவாத முஸ்லீம் என்று அல்லாஹுடைய தூதர் எங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். ஊரில் இருந்தாலும் தொழு, பயணத்தில் இருந்தாலும் தொழு, நோயாளியாக இருந்தாலும் தொழு, சிரித்தாலும் தொழு, எல்லா நிலையிலும் தொழுகையை தொழுது கொள்ளுமாறு அல்லாஹுடைய குர்ஆன் எங்களுக்கு பார்த்து கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் கத் அஃப்லஹல் முஃமினூன், யார் ஒருவர் தொழுகையிலே கவனமாக இருக்கிறானோ அவன் உண்மையான முஃமினாக இருக்கிறான். அவனுடைய வீட்டு வாசலை தேடி அவனுடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்ப்பான். பரக்கத்திற்குரிய இரண்டாவது வழிகாட்டலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். இந்த குர்ஆன் நபிகளாருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை எடுத்து சொல்லியது. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், பரிசுத்தமான அல் குர்ஆனே உங்களுக்கு பரக்கத்து தான் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். பரக்கத்தை நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். யார் ஒருவர் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய உள்ளம் பிரகாசமடையும், அவருடைய வீடு பரக்கத்துள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பரக்கத்திற்காக குர்ஆனை எங்களுடைய வீடுகளிலே அழகு காட்சிக்காக பொருளாக வைத்துக் கொண்டிருப்பதல்ல பரக்கத். அதை திறவுங்கள், அதை ஓதுங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை உங்களுடைய கண்களால் பாருங்கள், உங்களுடைய நாவினால் உச்சரியுங்கள், அந்த குர்ஆனுடைய வசனத்தை உங்களுடைய கல்புக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். ஓத தெரியாதா? ஓத தெரிந்த வசனங்களையாவது மடக்கி மடக்கி ஓதுங்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த கராஅத்திலும் அந்த குர்ஆனிலும் அல்லாஹ் உங்களுக்கான பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், அது பரக்கத் செய்யப்பட்ட இறைவேதமாகும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கிராமப்புற அரபி நபிகளாரிடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, நான் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக இருக்கிறேன். பெரிய பெரிய நீளமான சூறாக்களை எல்லாம் ஓதி தொழுகையிலே ஓதுவதற்கு எனக்கு நீண்ட பெரிய சூறாக்கள் ஒன்றும் எனக்கு மனப்பாடம் இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் அல்ஹம்து சூராவும் குல் ஹுவல்லாஹு அஹது மாத்திரம்தான். தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். என்னுடைய கதி என்ன நபியே நாயகமே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா அது என்ன ஒரு சாதாரணமான சூரா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னஹா தஅதிலு மின் சுலுஸில் குர்ஆன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஒரு தடவை நீங்கள் ஓதினால் 30 ஜுசுக்களில் 10 ஜுசு ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த கிராமப்புற அரபி சொன்னார், வல்லாஹி லா அஸீதன்ன மின்ஹா, அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த சூரா மாத்திரம் போதும், இதற்கு மேலால் நான் எந்த ஒன்றையும் அதிகப்படுத்தவும் மாட்டேன், கூட்டவும் மாட்டேன், கழிக்கவும் மாட்டேன், இது மாத்திரம் எனக்கு போதும் என்று நபிகளாரிடத்திலிருந்து பிரிந்து செல்லுகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அங்கே நடந்து செல்லுகிற அந்த கிராமப்புற விவசாயியை பாருங்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் நான் இதனை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது என்பதற்காக, குர்ஆனுடைய தொடர்பில் இருந்த இந்த உம்மத்தினர்கள் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு இலகுபடுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள், காட்டி தருகிறார்கள். சூரா அல் இக்லாஸ் ஒரு தடவை ஓதுங்கள், 10 ஜுசுக்கள் ஓதிய நன்மை கிடைக்கும். அது உங்களை சுவர்க்கத்திற்குள்ளே அழைத்துச் செல்கின்ற முழுமையான சக்தி அந்த சூராவுக்கு உண்டு என்று என்னும் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. ஆக ஒருவருடைய வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் பரக்கத்தை உண்டாக்கக்கூடியது அல்லாஹுடைய கலாம். அது மாத்திரமல்ல, அதை ஓதுகின்ற மக்களுக்கும் அல்லாஹு தஆலா உள்ளத்திலே பிரகாசத்தை வைத்திருக்கிறான். பரக்கத்திற்குரிய அடுத்த வழி என்ன தெரியுமா?
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி யுபாரக் லகும் ஃபீஹி, சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள், அதிலே அல்லாஹு தஆலா உங்களுடைய பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் நபிகளாருக்கு முன்னால் வந்து கடுமையான பசியின் காரணமாக பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு பிடி மாத்திரம்தான் எஞ்சி இருந்தது. அதை தன்னுடைய வாய் கருகாமையிலே கொண்டு செல்லுகிற போதுதான் அவருக்கு நினைவு வந்தது, ஆஹா, இவ்வளவு நேரம் நான் பிஸ்மில்லா சொல்லவில்லையே. அப்போது பிஸ்மில்லாஹி ஃபீ அவ்வலிஹி வ ஆகிரிஹி வ ஃபீ ரிவாயா பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ், பிஸ்மி சொல்ல மறந்தால் ஓத வேண்டிய இந்த துஆவை ஓதி சாப்பிட்டு அந்த உணவை உண்டு முடித்ததற்கு பிறகு பக்கத்தில் இருந்த நபிகளாரை பார்த்தபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் விட்டு சிரித்தார்கள். அந்த சஹாபிக்கு கொஞ்சம் வெட்கமாக ஆகிவிட்டது. இவ்வளவு நேரம் பசியோடு இருக்கிற போது அல்லாஹுடைய பெயர் வரவில்லை, உண்டு முடித்து ஏப்பம் வருகிற போதுதான் உங்களுக்கு அல்லாஹுடைய ஞாபகம் வந்ததோ என்ற சிந்தனையில் தான் நபிகளார் அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்களோ தெரியவில்லை என்று உள்ளத்தில் நினைத்தவைகளை வைத்துக் கொண்டு அப்படியே செல்லாமல் நபிகளாரிடத்தில் வாய் திறந்து கேட்டார்கள், நபியே நாயகமே, எதற்காக சிரித்தீர்கள்? நான் பிஸ்மி சொல்ல மறந்தது உண்மைதான், ஆனால் பிஸ்மில்லா சொல்ல மறந்த துஆவை நான் ஓதிவிட்டேனே, எதற்காக சிரித்தீர்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்ட போது உன்னோடு ஷைத்தானும் உண்டு கொண்டிருந்தான். நீ எப்போது பிஸ்மி சொல்ல மறந்தால் ஓத வேண்டிய துஆவை ஓதினாயோ, ஷைத்தான் உண்ட உணவுகளை வாந்தி எடுத்து சத்தி எடுத்துவிட்டு அவன் விரண்டோடுகிறான். அவன் ஓடின ஓட்டத்தை பார்த்த போது எனக்கு சிரிப்பு வந்தது என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த உணவை சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்பதல்ல முக்கியம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு சஹர் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு சாப்பிடுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். ஒரு நாள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கியாமுல் லைல் எல்லாம் தொழுது முடித்து தஹஜ்ஜத்தையும் தொழுது முடித்த நபிகளார் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று தஹஜ்ஜத்துடைய வேளையிலே கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபியே நாயகமே, நமது வீட்டிலே ஒன்றுமே இல்லையே, ஈத்தம்பழமாவது எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஆயிஷா, ஈத்தம்பழமும் இல்லையே நபியே நாயகமே. அப்படியா, நான் இன்றைக்கு நோன்பு நோக்கப் போகிறேன், இன்றைய நாள் நான் நோன்பு நோக்கப் போகிறேன். எந்த வீட்டில ஈத்தம்பழமும் இல்லையோ அந்த வீடு ஃபக்கீருடைய வீடு என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு நோற்றவர்கள் சஹாபாக்கள். அந்த ஒரு ஈத்தம்பழத்தோடு நோன்பு நோற்ற அந்த சஹாபாக்கள் பத்ருடைய களத்தை சந்தித்தார்கள். வயிறு நிறைய உண்டு, வயிறு நிறைய அந்த அறுசுவை உணவுகளை உண்டுத்தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்றால் வரலாற்றில் அப்படியான ஒரு செய்தியை காண முடியாது. கண்ணியத்திற்குரியவர்கள், எதை சாப்பிட்டாலும் ஹலாலான உணவை ஒன்றை சாப்பிடுகிறீர்களா, அது ஈத்தம்பழமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மிடர் தண்ணியாக இருக்கட்டும், அல்லது ஒரு மிடர் பாலாக இருக்கட்டும், பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்கள், குடியுங்கள், அதிலே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அடுத்த விடயம் என்ன தெரியுமா? எல்லா நாளும் முடிந்த அளவுக்கு சதக்கா கொடுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எல்லா நாளும் சதக்கா. சதக்கா என்றால் என்ன? எல்லாமே சதக்கா தான். உங்கள் மனைவியினுடைய வாயிலே ஒரு ஈத்தம்பழத்தை ஒரு பிடி சாப்பாட்டை வைப்பது சதக்கா. உங்கள் மனைவி உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து புன்முறுவலோடு பார்த்து சிரிப்பது ஒரு சதக்கா. வீதியிலே செல்லுகிற போது கண்ணாடி அல்லது வீதுரு அந்த கம்பி துண்டுகள் முள் போன்றவைகளை எடுத்து அகற்றுவது ஒரு சதக்கா. பாதையிலே வலது பக்கமாக செல்லுவது ஒரு சதக்கா. பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சலாம் சொல்லுவது ஒரு சதக்கா. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு அமலையும் அற்பமாக இதெல்லாம் ஒரு நன்மைக்குரிய காரியமா என்று மனதால் கூட நினைத்து பார்க்காதீர்கள். வலவ் அன் தல்க அஹாஹ பிவஜ்ஹின் தலிக், உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு பார்ப்பது கூட சதக்கா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சதக்கா கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை உண்டாக்குகின்றான். யப்ன ஆதம் அன்ஃபிக் யுன்ஃபிக் அலைக், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அர்ஷுடைய ரஹ்மான் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு முடியுமோ, எதை முடியுமோ அதை சதக்காவை கொடுத்து அன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹுடைய பரக்கத்தை காணலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய பரக்கத்தை பெற்று தருகின்ற அடுத்த முக்கியமான ஒரு அமல் என்ன தெரியுமா? எங்களுடைய பார்வையிலே சாதாரணமாகிவிட்ட போன சலாம்.
அதனை அலட்சியமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கணக்கெடுப்பது கிடையாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிக்காஹ் திருமணம் முடித்த கையோடு நபிகளிடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடியை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சம்பாதித்து வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாள் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் வீட்டிலே அடுப்பு பற்ற முடியாத அளவுக்கு வறுமையான நிலையை நான் காண்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது தலைவாசலில் வைத்து உன் மனைவி பிள்ளைகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று பரக்கத்தை வேண்டி நீ துஆ செய். உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய தொழிலிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹதீஸை கேள்விப்பட்ட நாளில் இருந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு செல்லும் காலமெல்லாம் தலைவாசலில் வைத்து வீட்டில் உள்ள தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு முழுமையான சலாம் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பொருளாதாரத்தில் அவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். மதீனத்துடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களில் ஒருவராக வாழ்ந்து வரலாறு படைத்து சாதனை படைத்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பொருளாதாரத்தில் மட்டும் அல்லாஹ் பரக்கத் செய்தான், நீண்ட ஆயுளையும் கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா உடலிலே சக்தியையும் நீண்ட ஆயுளை நல்ல பிள்ளைகளையும் அதிகமான பேர பிள்ளைகளையும் கொடுத்து அல்லாஹு தஆலா எல்லாவற்றிலும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்த வரலாறு ஹதீஸ் பேசுகிறதே. எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோருக்கு சலாம் சொல்லி நாம் துஆ செய்யவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லுகிறார்கள், வீட்டுக்கு நுழைகிற போது, உங்களுடைய ஆபீஸுக்கு நுழைகிற போது, உங்களுடைய தொழிலகத்துக்கு நுழைகிற போது சலாம் சொல்லுங்கள். அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாம் மாத்திரம் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தவற விட்டு விடாதீர்கள். வ பரக்காத்துஹு என்ற அந்த அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தவற விட்டு விடாதீர்கள். சலாம் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் சலாம் சொல்லுகிறார்கள், ரஹ்மாவை விட்டு விடுகிறார்கள், பரக்காவை விட்டு விடுகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை காண முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சலாம் சொல்லுங்கள், அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை காண்பீர்கள். பரக்கத்துக்குரிய நேரத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புகூரிஹா, அதிகாலை வேளையிலே யார் ஒருவர் நேரகாலத்தோடு கண் விழித்து சுபஹ் தொழுதுவிட்டு குர்ஆன் ஓதி அஸ்கார்கள் ஜிக்ர்களை ஓதிவிட்டு அன்றைய நாளிலே யார் தொழிலுக்கு செல்லுகிறாரோ அவருடைய தொழிலிலே பரக்கத் செய்வாயாக. பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்களுடைய படிப்பிலே யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. ஓத செல்லுகின்ற ஹாஃபிஸ்களுக்கும் உலமாக்களுக்கும் ஆலிம்களுக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. யார் ஒருவர் என்ன நோக்கத்திற்காக காலை வேளையிலே கண் விழித்து அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அதிகாலை வேளையிலே தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுகிறாரோ, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி இருக்கிறார்கள். அவர் நஷ்டமடைய மாட்டார், அவர் துன்பமடையக்கூடியவராக ஆகிவிட மாட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பரக்கத்தை எதிர்பார்க்கிறாரோ அவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழட்டும், அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் அதே போல வாழ்க்கையில் பரக்கத்தையும் கொடுப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதிகாலை வேளையிலே பரக்கத்தை வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ கேட்டார்கள். அதில் ஒரு சில துஆக்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இந்த குத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேட்டு துஆ செய்த ஒரு பிரபல்யமான துஆ இது. அல்லாஹும்ம ர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். யா அல்லாஹ், உன்னுடைய வாழ்வாதாரத்தை ரிஸ்கை எங்களுக்கு நீ திறந்து தருவாயாக. வ அன்த கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பவர்களில் சிறந்தவனாக நீதான் இருக்கிறாய் ரஹ்மானே. எல்லா நபிமார்களும் தன்னுடைய துஆவில் இந்த பரக்கத்தான ரிஸ்கை வேண்டி இருக்கிறார்கள். இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம ஃப்தஹ் லனா அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ், உன் ரஹ்மத்துடைய பரக்கத்துடைய கதவுகளை எனக்கு திறந்து தருவாயாக. தன்னுடைய மருமகன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வாழ்க்கையில பரக்கத்தை காண வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் துஆ கேளுங்கள் அலி, வறுமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். உங்களுடைய தேவைகளை இன்னும் ஒருவரிடத்தில் சொல்லி கை நீட்டி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அலி. என்ன துஆ? அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக ரஹ்மானே, ஹராமான வருமானத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், என்னை செல்வந்தனாக வாழ வைப்பாயாக.
கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் எப்ப கேட்க வேண்டும்? அதிகாலை வேளையிலே கேட்க வேண்டும். இந்த துஆவுக்கு சொந்தக்காரர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்லிக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய குடும்பத்திலே நீ பரக்கத்தை காண்பாய் என்று சொன்னார்கள். ஓதி வந்தார்கள். பின்னால் வாழ்ந்த 4 நேர்வழி நடந்த கலீஃபாக்களில் உறுதியானவராக, அமீருல் முஃமினாக, வீரத்திற்கு ஒரு அலியாக மதீனாவில் ஆட்சி செய்த காலத்தில் பெரும் செல்வந்தனாக வாழ்ந்த வரலாறை எங்களுக்கு தாரீக் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக எங்களிடத்தில் யாராவது ஒருவர் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார். அடிக்கடி எங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதே வார்த்தையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சஹாபாக்கள் கேட்பார்கள். நபியே நாயகமே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ அஹ்லிக வ மாலிக். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வ மாலிக, உன்னுடைய சொத்து செல்வங்களிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட துஆக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆவை என்னுடைய பிள்ளை மணக்கோலத்தில் தயாராகி நிக்காஹுக்காக செல்லக்கூடிய வேளையில் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹும்ம பாரிக் ஃபீ அஹ்லிக, உன்னுடைய மனைவி குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வ மாலிக, உன்னுடைய சொத்து சுகங்களிலும் உன்னுடைய வியாபாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இருந்து உள்ளத்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அழகான துஆக்களை சொல்லி வாழ்த்தி தெரிவித்து வழி அனுப்பி வைத்தால் அந்த பிள்ளைகள் அல்லாஹ் வாழ வைப்பானா இல்லையா? ஆக மற்றவர்களுக்கும் பிறருக்கும் இந்த துஆக்களை நாங்கள் கொடுப்பதற்கு முன்னால் எங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இவ்வாறான ஒரு பரக்கத்தை எங்களுக்கு வேண்டி நிற்கின்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், இந்த ரஜபிலே யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று துஆ கேட்டார்கள். ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக பரக்கத் என்பது ரஜபில் ஷஅபானில் கேட்டாலும் கூட எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் எல்லா நிலைகளிலும் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களையும் அவனுடைய மேலான பரக்கத்தை பெற்று சிறந்தவர்களாக வாழ்வதற்கான அனைத்து கைறுகளையும் பரக்கத்துகளையும் திறந்து தந்தருள்வானாக. எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக்கி வைப்பாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாஃபுகள், ஃபவுண்டர்ஸ்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதற்கு உதவி உத்தாசை செய்யக்கூடியவர்களுக்கும் யா அல்லாஹ் நீயும் உதவி செய்வாயாக. இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் யா அல்லாஹ் எம் அனைவருக்கும் நீ பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வாயாக. எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்து நீ விரும்பக்கூடிய சாலிஹான நல் அமல்கள்